நீங்க பாக்குறீங்களே ரோடெல்லாம், அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு காலத்துல காடாவும் மேடாவும் கல்லாவும் மரமாவும் முள்ளாவும் இருந்த ஒரு இடம். ஒரு ரோடாவது பார்த்து கண்மூடி நினைச்சு பாருங்க. இறைவன் இந்த உலகத்துல ரோட படைக்கல. ரோட படைச்சதா ஒரு இடமே கிடையாது. எல்லாம் மெயின் ரோடுமே ஒரு காலத்துல என்னவா இருந்துச்சு? கல்லு முள்ளு காடு மேடா தான் இருந்துச்சு. ஆனா அதை அவன் பார்த்தான். இங்க இருந்து அங்க வரைக்கும் போனோம் அப்படின்றத பார்த்தான். ஓடிக்கொண்டே உறங்கியவன் இல்லை, உறங்கிக் கொண்டே உண்டவன் இல்லை, தேர்ந்து வினை செய்யாமல் உயர்ந்தவன் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தான் யார் என உணராதவன் நன்மை அடைந்ததே இல்லை. உன்னால நிச்சயம் முடியும். ஆனா அதுக்கு ஆரம்பமா மனசுல அந்த நோக்கம் ரொம்ப அவசியம். சோ லைஃப்ல இந்த காலத்துல நிறைய ஓப்பனிங் இருக்கு. You got world of opportunity, man, world of opportunity, but you're missing it. You're engaged in so many things. You're exposed to many things, expert in nothing. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம் சும்மா பிளான் பண்ணி 16 வயசுல லட்சமா சம்பாதிக்கலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? ஏதாவது ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அந்த ஃபீல்டுல கோடி கோடியா சம்பாதிக்க ஆசைப்பட்டீங்கன்னா தானாவே அதுக்கான வாய்ப்பும் அதுக்கான திறமையும் வளரும். அதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் பண்ணணும். எல்லார்கிட்டயும் உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு தேவன் வரும்போது எவனுமே உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்றதை நீங்க உணர்ந்தே தொலை மாட்டீங்க. காத்தருள்வான் ஈசன் நோக்கம் அது உன்னோடு இருக்கை. உன் சக்தியை உன்னையே அறிய செய்யும் பலம் உன் நோக்கத்திற்கே உண்டு. ஏனெனில் நோக்கமே இறைவனின் சக்தியை பெற்று தரும் ஓர் துடுப்பு. நோக்கமே இறைவனின் சக்தியை பெற்று தரும் ஒரு மகா சக்தி. வணக்கம் குருஜி. நான் அமெரிக்காவில் குடும்பத்தோடு செட்டில் ஆகியிருக்கேன். எனக்கு 2 பசங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. விஷன் இல்லாமல் ஆன்மீகத்தில் இருக்கிறது தப்பா? விஷன் அண்ட் ஃபைனான்ஷியல் கோலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? விஷன் இல்லாமல் ஆன்மீகத்தில் இருக்க முடியுமா? நன்றி குருஜி. விஷனோட ஒரு பவர்ஃபுல் பவர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா விஷன் தான் நம்ம கண்ணில் பார்க்குறோமே, அது கிடையாது. பார்வை கிடையாது, நோக்கம். நான் எதை பார்க்குறேனோ அதை கண்மூடி நான் பார்க்குறேன். அப்போ நான் கண்மூடித்தனமாக வாழ மாட்டேன். அதில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் நல்ல பணக்கார வீட்டில் பிறந்திருப்பாங்க, நல்ல அறிவு இருக்கும், நல்லாவே படிச்சிருப்பாங்க, 4-5 டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஒரு 2 PhD முடிச்சிட்டோம் சாதாரணமாக வேலை செய்வாங்க. அதே ஒருத்தர் நல்லா முன்னேறி வந்துடுவார். அவருக்கு என்ன நாலேஜ் இல்லையா? இங்கே நாலேஜ் ஜாஸ்தி, விஷன் 0. பட் ஏதோ ஒரு வாழ்க்கை அமைஞ்சிரும். தனக்கான ஒரு அந்த மனப்பாங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சிரும். ஆனால் விஷன்றது நீங்கள் எதுக்கு வாழ போறீங்களோ அந்த வாழ்க்கையை வாழ போறோன்ற உணர்விலே இப்போ வாழ்வீங்க. அதுக்கான தயார் நிலையிலேயே உங்களுடைய உடல், உங்க மனம், உங்களுடைய உயிர் எல்லாமே அது நோக்கமாக இருக்கும். அப்போ தானாவே அந்த ப்ராக்டிஸ் ஃபார் மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் பவர், ப்ராக்டிஸ் ஃபார் ரைட் டிசிப்ளின், ஃபார் ஃபிசிக்கல் பவர், எக்ஸசைஸ், நல்ல ஃபுட்டு, ப்ராக்டிஸ் ஆஃப் ரைட் திங்கிங் எல்லாம் தானாவே வந்துடும். இப்போ புரிஞ்சுக்கிறீங்க அதோட பவரை. அந்த விஷன் தான் முக்கியம். அப்போ விஷன் வந்தாதான் ஒரு ரைட் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பாக்குறீங்களே ரோடெல்லாம், அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு காலத்துல காடாவும் மேடாவும் கல்லாவும் மரமாவும் முள்ளாவும் இருந்த ஒரு இடம். ஒரு ரோடாவது பார்த்து கண்மூடி நினைச்சு பாருங்க. இறைவன் இந்த உலகத்துல ரோட படைக்கல. ரோட படைச்சதா ஒரு இடமே கிடையாது. எல்லாம் மெயின் ரோடுமே ஒரு காலத்துல என்னவா இருந்துச்சு? கல்லு முள்ளு காடு மேடா தான் இருந்துச்சு. ஆனா அதை அவன் பார்த்தான். இங்க இருந்து அங்க வரைக்கும் போனோம் அப்படின்றத பார்த்தான். பார்க்கவே தான் அதை செஞ்சான். அப்ப உனக்கான ரோடு எப்போ உருவாகும்? எங்க ஸ்டார்ட் ஆகுறன்றது முடிவு பண்ணிட்டு எங்க முடியணும்னு முடிவு பண்ணாதான் ரோடு போறதுக்கான இடமே ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் அதுல இருக்க கல்லு மண்ணெல்லாம் நீக்க முடியும். சிலருக்கு உங்க அம்மா அப்பா ஆல்ரெடி சில பாத்தை போட்டு வச்சிருப்பாங்க, நீங்க இருந்து யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா ரோடு எல்லா ஊருக்கும் போகுது. இப்போ சிலருக்கு வாழ்க்கை அந்த அளவுக்கு ஈஸி ஆயிடுச்சு. இது பெரிய ரகசியம், அது புரிஞ்சுக்கணும். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னே தெரியல. நான் பார்க்குற எல்லா ரோடும் எப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த விஷன். அப்பதான் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகும். விஷன் வந்த உடனே தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆனாதான் நீ கரெக்டான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸையே யூஸ் பண்ணுவ, அதுக்கான ஸ்கில்லையே வளர்த்துப்ப. இல்லைன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கும், இன்ஃபர்மேஷனே நாலேஜ் நினைச்சுப்பீங்க. ஆனா ஒன்னுத்திலுமே பிரயோஜனப்படாம லைஃப் போயிடும். ஒன்னுத்திலுமே பிரயோஜனப்படாம யூல் பி பெஸ்ட் இன் எவ்ரிதிங் அப்படின்ற நினைப்பு உங்களுக்கு இருக்கும். கிடையாது. யூஆர் பிஸி இன் மெனி திங், யூஆர் பெஸ்ட் இன் நத்திங். அப்படி ஆயிடும். வேணா அதுக்குள்ள போக வேணாம். அப்ப அந்த விஷன் எப்படி இருக்கணும்? ஒர்க் பண்ணிட்டே இருக்கணுமா? கிடையாது. ஒரே கவனமா இருக்கணும். உங்க சக்தி தானாவே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 2 விஷயம் இயற்கையை பாருங்க. ஒரு சூரியன் அதே தான். நான் சூரியன் கீழே ஒரு பேப்பர் வைக்கிறேன், பத்தி எரியுமா? எரியாது. இப்ப நான் ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் வைக்கிறேன், என்ன ஆகுது? ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்.
ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்ல அந்த மேக்னிஃபைங் கிளான்ஸ்ல என்ன ஆகுது, ஃபுல்லா வந்து வெளியே வரும்போது மேக்னிஃபைடு இன்டென்ஸ் பீம் அங்க படுது. பீம் அதே தான். அதை எது இன்டென்ஸ் பண்ணி கொடுத்துச்சு? அந்த ஃபோக்கஸ். அதுதான் மனுஷனுக்கான விஷன். அந்த விஷன் இருந்தால் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ப்ரிப்பரேஷன் வந்த உடனே ஃபோக்கஸ் வந்துடும். ஃபோக்கஸ் வந்த உடனே டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தேர்ந்தெடுப்பீங்க. ஸோ லைஃப்ல இந்த காலத்துல நிறைய ஓப்பனிங் இருக்கு. யூ காட் வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மேன், வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் யூ ஆர் மிஸ்ஸிங் இட். யூ ஆர் என்கேஜ் இன் சோ மெனி திங். யூ ஆர் எக்ஸ்போஸ்ட் டு மெனி திங், எக்ஸ்பர்ட் இன் நத்திங். பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம் சும்மா பிளான் பண்ணி 16 வயசுலேயே லட்சமா சம்பாதிக்கலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? ஏதாவது ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அந்த ஃபீல்டில் கோடி கோடியா சம்பாதிக்க ஆசைப்பட்டீங்கன்னா தானாவே அதுக்கான வாய்ப்பும் அதுக்கான திறமையும் வளரும். அதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் பண்ணணும். அதுதான் பண்ணணும். சும்மாவே கடவுளை கும்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்ல கடவுளை நம்பாமையும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கடவுள் இருக்குன்னு நம்பிட்டு உங்க வேலையை பாருங்க. ரொம்ப கேஷுவலா சந்தோஷமா இருக்கலாம். எல்லா நாலேஜும் இருக்கு, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் ஜீரோ. எல்லார்கிட்டயும் உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு தேவன் வரும்போது எவனுமே உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்றது நீங்க ஏன் உணர்ந்தே தொலை மாட்டீங்க? திங்க் பண்ணி பார்த்தா தெரியும். நல்லவனா இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நோக்கம் இல்லைன்னா. இது வரைக்கும் தேவையில்லாத பண்ணியிருந்தாலும் இப்ப திருந்தலாம். அதுக்கு முதல்ல அந்த விஷன் தேவை. அதுதான் அந்த விஷன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப அந்த ரோடு விஷயம் கூட இருக்கட்டும். இன்னொன்னு பாருங்க, ஒருத்தர் இந்த மீன் பிடிக்க போகும்போதெல்லாம் பார்த்தா தெரியும். இப்போ இந்த ஃபாரின்ல பண்ற ஃபிஷிங் மாதிரி கிடையாது. இந்த கிணத்துல அப்புறம் அந்த ஆத்தங்கரையில் உட்காந்து மீன் பிடிப்பாங்க. அதுல வாண்டுங்களுக்கும் கை தேர்ந்தவருக்கும் வித்தியாசம் பார்த்தா புரியும். நான் இன்னைக்கும் அதை பார்த்து ரசிச்சிருக்கேன். மீன் பிடிக்கணும்னு முடிவு பண்ணா எடுத்துன்னு போய் ஒரு 2 அடி இருக்க தண்ணியில போட்டா வருமா? வராது. அதுக்கான இடம் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். எத்தனை மீன் வேணுமோ அத்தனை மண்புழு அதுக்காக எடுத்துன்னு போகணும். ஒரு தாத்தா சும்மா உட்காந்துருப்பாரு அப்படி போட்டு, ஆனா எடுப்பாரு, மீன் வந்துடும். சின்ன பசங்க போட்டு எடுப்பாங்க, ஒன்றும் வராது. இழுப்பாங்க, ரேரா தான் மாட்டோம். சம்டைம்ஸ் ஷூலாம் மாட்டிக்கும். ரொம்ப ஆசைப்பட்டு ஒருத்தன் போய் கேட்கறான், பெரியவரே நீங்க என்ன கேஷுவலா இருக்கீங்க, அப்படியே அழகா டீ குடிச்சுனா இழுத்தா வந்துருதுன்னு. அவர் சொல்ல, உட்காந்து பாரு அப்படின்ட்டு. அவர் அப்படியே பார்த்துன்னே இருக்கான். டக்குன்னு இழுக்கிறாரு, மீன் வந்துடுது. அவனுக்கு ஒன்றும் புரியல. திரும்பி நல்லா பாரு அப்படின்றாரு. பார்த்தா பாருங்க, அந்த ஃப்ளோட்னு ஒரு வேர்டு இருக்கு. அந்த ஃபிஷிங் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோட் இருக்கும், அந்த மிதவை. அந்த மிதவையை யூஸ் பண்றாரு அவர். தூண்டில் அதுல மண்புழு போடுறாரு, உள்ள போட்டுறாரு. அது எவ்வளவு பெரிய அந்த நரம்பு இருந்தாலும், அந்த மீன் பிடிக்கிற அந்த நரம்பு இருந்தாலும், அந்த தூண்டிலுக்கும் மிதவைக்கும் ஒரு 1.5 அடி இருக்கு. அந்த மிதவை கட்டையில் இருக்கும், ஃப்ளோட். கீழே போகுமா? போவாது. ஏன்னா தண்ணி. அவருடைய கேஷுவலா உட்காந்துக்காரு டீ குடிச்சுன்னு. கட்டை கூட கீழே வச்சாரு, அந்த குச்சை கூட, ஃபிஷிங் ஸ்டிக்கை கூட, ஃபிஷிங் ராடும் பக்கத்தில் வச்சுட்டாரு. அந்த மிதவை கீழே போகுது. அப்படி கீழே போன உடனே, அந்த தண்ணிக்குள்ள போன உடனே அந்த ஃபிஷிங் ராட் எடுத்து ஒரே தூக்கு. ஏன்னா தூண்டில மீன் மாட்டுச்சுன்னு அவர் கண் கூட பார்க்கல. ஆனா மிதவை உள்ள போச்சுன்னா ஏதோ ஒண்ணு இழுத்து விட்டுச்சுன்னா மாட்டினது மீன் தான். அப்போ கீழே இருந்த ராட் எடுத்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, மீனோட வெளியே வருது. இதுதான் விஷன் இருக்கும் செய்வான். எல்லாத்தையும் பார்த்து நிற்க மாட்டான், மிதவையிலேயே கண்ணா இருப்பான். நினைச்ச மாதிரி மீனை பிடிச்சி போட்டுனே இருப்பான். அந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுவான். இப்போ இன்னொருத்தர் அவர் கேட்கிறாரு, இவ்வளவு இது சிம்பிளான விஷயமாடா உனக்கு? அந்த பெரியவர் சொல்றாரு, இல்ல அந்த பசங்களுக்கு கத்து தரலாம்ல அப்படின்னாரு. அவர் என்ன அந்த பசங்களை கவனினார். இப்ப பசங்களை கவனிக்கிறான். அந்த பெரியவர்கிட்ட போனவன் ஒருத்தன் இழுத்துட்டு சொல்றான், டேய் நான் உள்ள புழுவே மாட்டலடா அப்படின்றான். புரியுதா? புழு போடாம அவ்வளவு நேரம் அது இழுத்துன்னு இருக்கு, லூஸ். இந்த பெரியவர் சொல்றாரு, ஒரு புழுவை போட்டு உள்ள போடணுன்ற பொறுப்பு கூட இல்லாதவனுக்கு நான் இந்த வித்தையை கத்து தருவேன்னு நினைக்கிறியா? சத்தியமா முடியாது. நிறைய பேர் பார்த்தா சொல்றாங்க, எனக்கு யாருமே எதுவுமே கத்தர மாட்டாங்க, யாவனும் கத்தர மாட்டான். நீ தான் தேடி போய் கத்துக்கணும். நீ தான் தேடி போய் கத்துக்கணும். உன்னை நீயே கேட்டு பாரு, கஞ்சா ஃப்ரீயா கிடைக்குதா? குடிச்சு அழிஞ்சு போறாங்களே ஃப்ரீயா கிடைக்குதா? எல்லாமே சொல்றேன் நான். இதுவும் கவர்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்படுது, இன்டர்நேஷனல் கவர்மெண்டே சொல்றேன். இந்த ட்ரக்ஸை தடுக்கிறது, கஞ்சா அப்படின்னு, அப்புறம் இந்த கெம் செக்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய பசங்க எவ்வளவு வீணா போறாங்க. தடுக்க முடியல, அப்படியே வந்து விடுது. சின்ன பசங்க காசை திருடியாவது ஏதாவது பண்ணியாவது வாங்குறானே. குடிக்காரன் ஏழையா இருந்தாலும் தண்ணி வாங்கி அடிக்கிறானே. சீட்டாடுறானே, ஃப்ரீ ஆடுறானா? எவனா ஒருத்தன் வாங்கப்பா இன்னைக்கு நம்ம வந்து புண்ணியத்துக்கு ஆடுவோம் ஆடுறானா? கேசினோ ஃப்ரீயா பண்றானா?
செக்ஸ் கேம்ஸ், செக்ஸ் டாய்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்குதா? அழிஞ்சு போற எல்லா விஷயமும் காசு கொடுத்து தான் அழிஞ்சு போறாங்க. ஆனா முன்னேறதுக்கு மட்டும் ஒரு கும்பல் எனக்கு ஃப்ரீயாவே கிடைக்கணும்னு சுத்துவாங்க. நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட். யூ ஷுட் டேக் யுவர் எஃபர்ட். இந்த மனசுல ஆழமா பதிய வச்சிருங்க. ஓடிக்கொண்டே உறங்கியவன் இல்லை, உறங்கிக் கொண்டே உண்டவன் இல்லை, தேர்ந்த வினை செய்யாமல் உயர்ந்தவன் இல்லை, தேர்ந்த வினை செய்யாமல் உயர்ந்தவன் இல்லை, இறந்த பின்னே வாழ்ந்தவன் இல்லை, தான் யார் என உணராதவன் நன்மை அடைந்ததே இல்லை, ஓடிக்கொண்டே உறங்கியவன் இல்லை, உறங்கிக் கொண்டே உண்டவன் இல்லை, தேர்ந்த வினை செய்யாமல் உயர்ந்தவன் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தான் யார் என உணராதவன் நன்மை அடைந்ததே இல்லை. உன்னால நிச்சயம் முடியும். ஆனா அதுக்கு ஆரம்பமா மனசுல அந்த நோக்கம் ரொம்ப அவசியம். இது நடந்த உடனே தானாவே ஒரு மேஜிக் நடக்கும். ஃபோக்கஸ் யுவர் என்டையர் லைஃப் எனர்ஜி ஆன் கிரியேட்டிங் குட் வெல்த். தப்பே கிடையாது. அந்த சக்திக்கு இறைவனை நாடுங்க. இப்ப எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்களே, காசு இருக்கும் தானே ஹெல்ப் பண்றான். நீங்க சம்பாரிச்சாதான 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல நீங்க 4 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு நிப்பீங்களா? நீங்க 4 பேருக்கு ஹெல்ப் பண்றீங்களோ இல்லையோ அது என் கவலை கிடையாது. ஆனா நீங்க யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டு நிக்கிற நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்காக ஒரு விஷன் வச்சுக்கோங்க. அந்த விஷன்ல நான் இந்த வேலையை எதுக்கு செய்யறேன், இவ்வளவு பணத்தை இவ்வளவு நேரத்துக்குள்ள சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுங்க. சும்மாவே காலத்தை வீணாக்காதீங்க. நான் இறைவனை தேடுறேன், இறைவனை அடைஞ்சிடறேன். இதை செஞ்சுனே அதை செய்யுங்க. செகண்ட், நீங்க யார்கிட்ட பழகினாலுமே குவாலிட்டி பீப்புளா இருந்தா பழகுங்க. ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஆனா குவாலிட்டி பீப்புளா இருந்தா பழகுங்க. இல்லைன்னா பழகாதீங்க. தேர்ட், எனக்கு என்ன லாபம்? நான் இப்போ இந்த சேனலை பார்க்குறேன், நான் ஏதோ ஒன்று கத்துக்கிறேன், எனக்கு என்ன லாபம்? எந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கு டெய்லியுமே ஒரு டைம் அலோகேட் பண்ணுங்க. அதை பத்தி அப்டேட் பண்ணுங்க. இப்படி வாழ ஆரம்பிங்க. அதை மீறி விஷன் வந்த உடனே கடவுள் உன்னை எல்லாத்துலயும் பாதுகாப்பான். ஒரு லைஃப் கார்டா மாறிடுவான். லைஃப் கார்டுன்றது சாதாரண வார்த்தையே கிடையாது. காத்தருள்வான் ஈசன் நோக்கம் ஒன்று உன்னோடு இருக்கையில். அதான் லைஃப் கார்டுன்னு சொல்றேன் நான். லைஃப் கார்டா தானா மாறிடுவான். காத்தருள்வான் ஈசன் நோக்கம் அது உன்னோடு இருக்கையில். உன் சக்தியை உன்னையே அறியச் செய்யும் பலம் உன் நோக்கத்திற்கே உண்டு. ஏனெனில் நோக்கமே இறைவனின் சக்தியை பெற்று தரும் ஓர் துடுப்பு. நோக்கமே இறைவனின் சக்தியை பெற்றுத்தரும் ஒரு மகா சக்தி. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் விஷன் இருக்கவனுக்கு தானா அமையும். விஷன் மட்டும் வச்சுட்டு அதுவே நினைப்பா, என் எனர்ஜி எல்லாம் அதுக்கே கொடுக்க போற நினைப்பா. ஒரு 4 நாள் வாழ்ந்து பாரு, இனி நாளெல்லாம் நல்லா வாழ்வ. ஏன்னா அந்த அமைப்பு இறைவன் தானாவே உனக்கு அமைச்சு தருவான். ஒரு அம்சமான வாழ்க்கை ரொம்ப இயல்பா, ரொம்ப எளிதா, ரொம்ப சாதாரணமா உனக்கு அமையும். ஆனா நீ செய்ய வேண்டியதான். ஏதோ பிறந்துட்ட, ஏதோ நான் வாழ்ந்துட்டேன், இதை குறை சொல்றது, அதை குறை சொல்றது அப்படின்னு வாழாத கண்ணு. நீ இறக்கிறதுக்கு பிறக்கல, திரும்பி பிறக்காம இருக்கிறதுக்காக பிறந்திருக்க. அதுக்கு முதல்ல நோக்கத்துல ஆரம்பி. அப்பதான் உன் சக்தி என்னன்னே உனக்கு தெரியும். இறைவனை உணர்ந்துட்டேன், இறைவனை உணரணுன்ற பாதையில உன்னுடைய சக்தியை பயன்படுத்தாம செத்துற போற. நல்லா சம்பாரி, நிம்மதியா சம்பாரி, அறிவார்ந்து சம்பாரி. நிறைய பேருக்கு அப்பதான் கொடுக்க முடியும். உன்னால கொடுக்கும் போது நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா மத்தவனை பார்த்து அவன் அவ்வளவு வச்சுனுக்கான் கொடுக்கவே இல்லை, இவன் இவ்வளவு வச்சுனுக்கான் கொடுக்கவே இல்லை. உனக்குதான் இல்லவே இல்லையா? அவன் காசு அவன் கொடுப்பான், கொடுக்க மாட்டான். உனக்கு என்ன? நிறைய பேர் இப்படிதான் நல்லவனா சுத்துவான். நல்லவனா 4 பேருக்கு நல்லது செய்யறவன் கிடையாது, மத்தவனை குறை சொல்லு சுத்துறது. அந்த மாதிரி கேவலமான ஜந்து ஆயிடுவேன் நீ. அவ்வளவு பணம் வச்சுனுக்காங்க, யாருக்கும் கொடுக்கல. உன் பிரச்சனை என்ன? நீ ஏதோ ஏழையா இருக்கிறதுக்கு அவன் காரணம் மாதிரியே சொல்லுவ. சத்தியமா கிடையாது. நீ ஏழையா இருக்க, நீ தான் காரணம். அது மீறி ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ. A poor person can never help a poor person. இது உண்மை. ஏழையா இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆனா வருத்தப்படலாம், அவங்களுக்காக ஏங்கலாம். பட் a sick person cannot help a sick person. Can never. அதுக்காக be a wealthy person, be a strong person, be a spiritual person. எல்லாத்துலயும் வெற்றியா இரு. அதுக்கு முதல்ல எனக்கு எது தேவைன்னு தீர்மானம் செய். தானாவே நல்லது உன்னை வந்து சேரும். உன்னால உன்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் நல்லது நிச்சயம் நடக்கும். அங்க நீதான் அந்த இறைவன். அகம் பிரம்மாஸ்மி.